பெங்களூரில் கிடைக்கக்கூடிய மைசூர் மசாலா தோசை இங்கே அத்தன்டிக்காக நம்ம மதுரையில் கொடுத்துட்ருக்காங்க. மதுரை மக்களோட வரவேற்பு சும்மா அதிரி புதிரியாக இருக்குது. புது ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம்னா தோசை மட்டும் தானே கேட்டோன்னே ஃப்ரெஷ்ஷாக ஊற்றி தருவாங்க. இங்கே சப்பாத்தி, இட்லி, பூரி எது இருந்தாலும் சரி, குழிப்பணியாரம் முதற்கொண்டு நம்ம கேட்டதுக்கப்புறம் சுட சுட குழியில் ஊற்றி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்பார் சட்னி கூட 2 மணி நேரத்துக்கு ஒருக்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பேட்ச் வைஸாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தராங்க. அதனாலேயே இங்கே சாம்பார் சட்னிலாம் சும்மா பக்காவாக இருக்கும். இங்கே காலையிலேருந்து டீ, காஃபி, அதுக்கப்புறம் கருப்பட்டி பணியாரம், பணியாரம், அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸு, புளியோதரை, சாம்பார் ரைஸ்னு ஆரம்பிச்சு நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வகை வகையாக தோசை வகைகளும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. நான் இவங்ககிட்ட ஓப்பன் பட்டர் மசாலா தோசை, மைசூர் மசாலா தோசை இப்படின்னு எக்கச்சக்கமான ஐட்டங்களை வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். முக்கியமாக இந்த தட்டி இட்லிலாம் பயங்கரமாக இருக்கும். நவதானிய தோசைன்னு ஒன்று கொடுப்பாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. ஸோ நம்ம மதுரை காலவாசல் பைபாஸ் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அனுகிரகாஸ் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். எல்லா டீட்ஸும் கீழே தர செக் அவுட் பண்ணுங்கள்.